அன்னை சரஸ்வதி தேவிக்கு துர்வாச முனிவர் இட்ட சாபம். சத்தியலோகத்தில் பிரம்மதேவன் சரஸ்வதியுடன் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் வேளைகளில் மகரிஷிகள் பலரும் கூட்டமாய் உட்கார்ந்து வேத பாராயணம் செய்வது வழக்கம். ஒருமுறை இப்படி வேத பாராயணம் நடந்து கொண்டிருந்த போது அதில் ஈடுபட்ட துர்வாச முனிவருக்கு ஓரிடத்தில் ஸ்வரம் பிசகிவிட்டது. அதை கேட்டு தேவி சரஸ்வதிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. கோபக்காரரான துர்வாசர் தேவி சுளுக்கென்று சிரிக்கவும் சினமடைந்தார். வேதத்தில் எவ்வளவு பெரிய சமர்த்தர்களாக இருந்தாலும் சில சமயங்களில் அவர்களுக்கும் ஸ்வரம் பிசகிப் போய்விடுவது இயல்புதான். வாக்குகளுக்கெல்லாம் தேவதையான நீ இதை அறிந்தும் கூட என்னை பார்த்து பரிகாசமாகச் சிரித்ததால் பூவுலகில் மானிடப் பெண்ணாகப் பிறப்பாயாக என்று சாபம் கொடுத்தார் துர்வாசர். இந்து தர்மத்தை ஒருங்கிணைத்து கட்டிக்காக்கும் பொருட்டு ஆதிசங்கர பகவத்பாதாள் பூவுலகில் அவதரித்த காலம் அது. முருகப்பெருமான் வேதாந்த கோட்பாடுகளை நிலைநாட்டும் பொருட்டு குமரிலபட்டர் என்ற பெயரில் அவதரித்திருந்தார். துர்வாசரின் சாபத்துக்கு இணங்க சரஸ்வதி தேவி சோனா நதிக்கரையில் விஷ்ணுமித்திரர் என்பவரின் மகளாக பிறந்தாள். பிரம்மதேவர் மண்டனமிஸ்ரர் என்ற பெயரில் அவதரித்து குமரிலபட்டரின் முதன்மையான சீடராக விளங்கி வந்தார். விஷ்ணுமித்திரரின் பெண்ணாகப் பிறந்த வாக்தேவியை மண்டனமிஸ்ரர் மணம் புரிந்து கொண்டார். கர்மகாண்ட கோட்பாடுகளை நிறைவேற்றுவதில் தீவிரத்துடன் ஈடுபட்டு வந்தவர் குமரிலபட்டர். ஆதிசங்கரர் ஞான காண்டத்தின் கோட்பாடுகளை பரப்பி வந்த தருணத்தில் குமரிலபட்டர் பிற மதங்களின் கோட்பாடுகளை தெரிந்து கொள்ளவும் அதன் மூலம் வேதாந்த மதமே உயர்வானது என்பதை நிலைநாட்டவும் சில காலம் அந்தந்த மதங்களை தழுவியிருந்தார். பிற மதங்களை தழுவியிருந்ததற்காக தமக்குத்தாமே தண்டனை விதித்துக் கொள்ள முடிவு செய்த குமரிலபட்டர் தம்மை சுற்றிலும் ஊமியை குவித்து அதற்கு தீ வைத்துக் கொண்டார். நெருப்பு சிறுகச் சிறுக அவரது உடலை பொசுக்கிக் கொண்டிருந்த தருணத்தில் ஆதிசங்கரர் குமரிலபட்டருடன் வாதம் செய்ய வந்தார். தீயில் தம்மை பொசுக்கிக் கொண்டிருந்த குமரிலபட்டர் தம்முடைய சீடரான மண்டனமிஸ்ரருடன் வாதம் செய்யும்படி கூறிவிட்டார். ஆதிசங்கரரும் மண்டனமிஸ்ரருடன் வாதம் செய்வதில் ஈடுபட்டார். வாதத்தில் ஆதிசங்கரர் தோற்றால் அவர் மண்டனமிஸ்ரரை பின்பற்றி கிருகஸ்தராகிவிட வேண்டும் என்றும், மண்டனமிஸ்ரர் தோற்றால் அவர் ஆதிசங்கரரைப் போல் துறவரம் மேற்கொண்டு சங்கரரின் சீடராகிவிட வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துக் கொண்டார்கள். விவாதத்தின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் பொறுப்பை கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கிய வாக்தேவியான மண்டனமிஸ்ரரின் மனைவியிடமே ஒப்படைத்தார்கள். விவாதத்தை கேட்டுக்கொண்டு நான் உட்கார்ந்திருந்தால் வீட்டு வேலைகளை கவனிக்க முடியாமல் போய்விடும். உங்களுக்கு உணவு சமைக்கவும் முடியாது. அதனால் உங்கள் இருவருக்கும் 2 மலர் மாலைகளை அளிக்கிறேன். மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு விவாதத்தை தொடங்குங்கள். யார் கழுத்தில் உள்ள மலர் மாலை வாடுகிறதோ அவர்கள் விவாதத்தில் தோற்றுவிட்டதாக கொள்ள வேண்டும் என்று கூறி 2 மாலைகளை அளித்தாள் அன்னை சரஸ்வதி தேவி. இருவருக்கும் நடுவராக இருந்த அவளுக்கு உபயபாரதி என்ற பெயர் உண்டாயிற்று. விவாதம் நடந்த நாள்களில் உணவு தயாரானதும் கிருகஸ்தரான தன் கணவரை பார்த்து வைஸ்வதேவத்திற்கு வாருங்கள் என்றும், துறவியான ஆதிசங்கரரை பார்த்து பிட்சை ஏற்க வாருங்கள் என்றும் அழைப்பது வழக்கம். இல்லறத்தில் இருப்பவர்களை உணவுக்கு அழைக்கும்போது வைஸ்வதேவம் ஏற்க வருமாறும், துறவிகளை அதற்கென அழைக்கும்போது பிட்சை ஏற்க வருமாறும் அழைப்பது மரபு. விவாத இறுதியில் மண்டனமிஸ்ரரின் கழுத்தில் இருந்த மலர் மாலை வாடிவிட்டது. அன்று மதிய உணவின் போது உபயபாரதி கணவரையும் ஆதிசங்கரரையும் உணவு அருந்த அழைத்தபோது இருவரையுமே பிட்சைக்கு வாருங்கள் என்று அழைத்து தன் கணவர் மண்டனமிஸ்ரர் விவாதத்தில் தோற்றுவிட்டார் என்பதை குறிப்பால் உணர்த்தினாள். அதன் பிறகு சங்கரர் தன்னையும் விவாதத்தில் வென்றால்தான் அவரது வெற்றி முழுமை பெறும் என்று கூறினாள். மனைவி என்பவள் கணவனின் சரிபாதியானவள். எனவே நீங்கள் என்னையும் விவாதத்தில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று அதற்கு காரணமும் கூறிய உபயபாரதி, இல்லறம் தொடர்பான விஷயங்களை விவாத பொருளாக்கிவிடவே துறவியான ஆதிசங்கரர் தகுந்த விளக்கமளிப்பதற்காக 2 மாதம் தவணை பெற்று அமருகன் என்ற அரசனின் உடலில் பரகாய பிரவேசம் செய்து மீண்டு வந்தார். விவாதம் தொடர்ந்தது. இறுதியில் ஆதிசங்கரர் வெற்றி பெற்றார். தோல்வியடைந்த அன்னை சரஸ்வதி தேவி உபயபாரதியை வனதுர்கா மந்திரத்தினால் பந்தனம் செய்து தன் பின்னால் வரச் செய்து புறப்பட்டார். பின்னால் திரும்பி பார்க்காமல் நீங்கள் முன்னே செல்லுங்கள், நான் உங்கள் பின்னால் வருவேன். எங்காவது திரும்பி பார்த்து விட்டீர்களானால் நான் அந்த இடத்திலேயே நின்று விடுவேன்
என்று தேவி விதித்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டார் ஆதிசங்கரர். இருவரும் ஒருவர் பின் ஒருவராக வழிநடந்து விபண்டக மகாமுனி என்பவரின் ஆசிரமத்தின் வழியாக துங்கா நதி தீரத்தையொட்டிச் சென்றனர். சித்திரை மாதத்து உச்சி வேளை பொழுதான அந்தச் சமயத்தில் வெயிலில் சூடேறிய மணலில் கருவுற்ற தவளையொன்று தவித்திருக்க, அதற்கு நிழல் கொடுத்து உதவும் பொருட்டு ஒரு நாகம் தன் படத்தை தூக்கிக் குடையாக கவித்து வைத்திருப்பதைக் கண்டார் ஆதிசங்கரர். ஒன்றுக்கொன்று பகையான இருபிராணிகள் இப்படி ஒற்றுமையுடன் இணைந்திருக்கும் விசித்திரத்தைக் கண்ட ஆதிசங்கரர் அந்த இடத்தின் மகிமையால்தான் அவை இவ்வாறு பகை உணர்வு மறைந்து வாழ முடிகிறது என்பதை புரிந்து கொண்டார். தேவியை ஸ்தாபிக்க இந்த இடமே பொருத்தமான இடம் என்று முடிவு செய்து பின்னால் திரும்பி பார்த்தார். உடனே அவரை பின்தொடர்ந்து வந்த சரஸ்வதி தேவி சிலையென நின்றுவிட்டாள். அதுவரை ஜல் ஜல் என்று ஒலித்து வந்த அவளது கால் சலங்கைகளின் சப்தம் நின்றுவிட்டது. ஆதிசங்கரர் ரீசக்கரம் ஒன்றை அங்கு நிறுவி தேவியை அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தார். அன்னை சரஸ்வதி தேவிக்கு ரீசாரதாம்பிகை என்ற திருநாமம் சூட்டி சிருங்கேரியில் தாம் நிறுவிய திருமடத்தின் அன்றாட வழிபாட்டுத் தெய்வமாக பிரதிஷ்டை செய்தார் ஆதிசங்கரர். நன்றி, வணக்கம்.